அற்புத மன்னா மே 2024 அனுதின வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் தரும் அற்புத மன்னா நாள் 21 செவ்வாய். மனுபுத்திரனே, மேசேக்கு தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. எசேக்கியேல் 38:2. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். நீதிமொழிகள் 29:18. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வேத வசனத்தில் அதிகமாய் தியானமாயிருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பாடல்களை பாடி தேவனை துதித்து அமர்ந்திருங்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு இடைப்படுவார். உங்களுக்காக சபைகளில் ஊழியக்காரர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கூறுவார்கள். அது நிறைவேற தொடர்ந்து ஜெபியுங்கள், அறிக்கையிடுங்கள். ஜெபம். தேவனே, வெளிப்படுத்தல் 1:3 வேத வசனங்களே தீர்க்க தரிசனமாக இருப்பதால் தினமும் வாசிக்க உதவி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.